ஆண்கள் மனசை விட பெண்கள் மனசு தான் ரொம்ப ஆழமானது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு வேளை ஆழமாக கூட இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு ஆண்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது உண்மையாலுமே எந்த பெண்ணாலையும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு ஆணினுடைய அந்த மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த சிந்தனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா. ஏன்னா அடுத்த கால திட்டம் வந்து பெண்கள்கிட்ட இருக்காது, ஆனால் ஆண்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு என்ன பண்ணணும், நாளை தெரிச்சு என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு அப்புறமா என்ன பண்ணணும், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும், அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு ஆண்களுடைய மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இந்த ஓடிக்கிட்டே இருக்கிற அந்த மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த வேலைக்கு போகிற இடத்துல எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ மன ரீதியான ஒரு பாதிப்பு, அந்த மைண்டில் வந்து எவ்வளோ டென்ஷன் இருக்கும். இந்த மாதிரி டென்ஷன்லாம் உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்களுக்கு இருந்துன்னு வச்சிங்களேன், நீங்களாம் அவ்வளோதான், நீங்கள் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு புழு மாதிரி தான். ஏன்னா ஆண்கள் வந்து அந்த அளவுக்கு நிறைய விஷயங்களை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. அது வந்து வெளிப்படையாக சில விஷயங்களை வந்து சொல்லவும் முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஆண்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நீங்கள் அந்த ஒரு அழுகிறது, ஒரு திட்டுறது, இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுடைய அந்த மனவேதனைகளை வந்து போக்கிடுவீங்க. ஆண்களால் உண்மையாலுமே அதை வந்து காட்டவே முடியாது. அப்படி ஒரு வேளை அவன் காட்டிட்டான் அப்படின்னா அவனோட அந்த என்ன சொல்கிறது, அது வேறு மாதிரி அவங்க பெண்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆண்களுக்கும் வழி உண்டு. பெண்களை விட ஆண்களே மிகவும் துக்கமானவர்கள் என்னை பொறுத்தவரைக்கும்.